வணக்கம். இது திறமைந்து பிரமபரிசல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான எனது வெற்றிக்கனி என்கின்ற மாதிரி பரீட்சை தாள்களின் இரண்டாவது மாதிரி பரீட்சையின் இரண்டாவது வினாத்தாளின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். அதாவது வினாத்தாள் 2 நாங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். 3 முக்கிய பாடப்பரப்புகளும் 2 உப பாடப்பரப்புகளிலும் இருந்து வினாக்கள் தொடுக்கப்படும். அதில் மிக முக்கியமான பாடப்பகுதி தமிழ் என்பதாகும். தமிழ்ல நாங்கள் ஆளுமை இருந்தால்தான் ஏனைய மொழிகளில் கற்பதும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் எங்கள் தாய்மொழி தமிழ். அப்ப தமிழ் மொழியிலே ஆளுமை இருக்குமாயிருந்தால், திறமை இருக்குமாயிருந்தால், ஆற்றல் இருக்குமாயிருந்தால் நாங்கள் கற்றதை கிரகிப்பது, கிரகித்ததை வெளிப்படுத்துவது என்பதும் எல்லாம் செம்மையாக இருக்கும். அப்ப அந்த ஆளுமையை நாங்கள் இப்படியான பயிற்சிகளை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நான் இந்த இரண்டாம் பக்க இரண்டாவது வினாவை பாருங்கள். அதில் 2 உபவினாக்கள் இருக்கின்றது. அடைப்புக்குள் இருக்கும் சொற்களில் இருந்து பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து வெற்றிடத்தை நிரப்புக. அடைப்புக்குள்ள 2 சொற்கள் தந்திருக்கு. அந்த 2 சொற்களும் ஒரே கருத்தை புலப்படுத்துகின்ற போதும் அந்த சொற்களை உருவாக்கிய எழுத்துக்கள் தவறான பிழையான முறையிலும் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. ஒன்று சரியாகவும் ஒன்று பிழையாகவும். அப்ப எழுத்து பிழையை நாங்கள் கிரகித்து கவனித்து எது பொருத்தமானது என்று காண்றதுக்கு பாருங்கோ, மெய் வாய் கண் மூக்கு செவி என்பன ஆகும் என வெற்றிடத்தை கிடக்குது. இது 5 ஐம்பொறிகள் எனப்படும். ஐம்பொறிகள் என்றால் 5 வகையான கருவிகள். எங்கள் உடலிலே இந்த 5 வகையான கருவிகள் இருக்கின்றன. இந்த 5 வகையான கருவிகளாலேயும் நாங்கள் இந்த உலகத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றன. எங்களை சூழ உள்ள பொருட்கள், சூழ உள்ளவர்களை அறிகிறதுக்கு நாங்கள் இந்த 5 பொறிகளையும் பயன்படுத்துகிறோம். மெய் என்பது உடம்பு. உடம்பில தொடுகை மூலமும், வாய் என்பது சுவை, நாக்கு சுவைப்பதன் மூலமும், கண்ணம் என்பது பார்ப்பது, பார்வை, மூக்கு மணப்பது, செவி கேட்பது. இந்த புலன் உணர்வுகளால நாங்க இந்த உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. அப்ப இந்த உலகத்துல நாங்கள் எங்களை சூழ உள்ள பொருட்களை அறிவதற்கு இந்த 5 பொறிகளும் உதவுகின்றன. அப்ப இதை குறிக்கிற சொல் ஐம்பொறிகள். அதை விட 2 இருக்கின்றது. ஒன்று ஐம்பொறிகள் என இருக்கின்றது. தீனா, அதாவது 2 வகையான தீனா இருக்கின்றது. அந்த 2 தீனாவும் எங்களுக்கு உச்சரிப்பை கொண்டு எது பொருத்தமானது என்று கண்டுபிடிக்க தெரிய வேணும். அப்ப இதுல நாங்கள் இரண்டாவதாக உள்ள ஐம்பொறிகள் என்பதுதான் இங்கே வாக்கியத்துக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப இதை நாங்கள் வாசிப்பாற்றலால், தொடர்ச்சியான வாசிப்பாற்றலால் தான் இனம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கு பொருத்தமான விடை ஐம்பொறிகள். இரண்டாவது இந்த இரண்டாவது வினா, நாங்கள் கல்வி சுற்றுலா லாவில 2 வகையான லா இருக்கின்றது. இந்த லாவிலே எது பொருத்தமானது என்பது எங்களுக்கு உண்மையிலே இந்த எழுத்துப்பிழைகள் எல்லாம் தெரிய வருவது. அதாவது நிறைய வாசிப்பதன் மூலம்தான் இந்த எழுத்துப்பிழைகளை நாங்கள் கண்டு உணர்ந்து சரியானதை பிரயோகிக்க முடியும். இப்ப பாருங்க, இதுல இந்த லாவை சொல்றது கால் உள்ள லா, அடுத்தது பாம்பு லா. அப்ப இதுல நாங்கள் கல்வி சுற்றுலா சென்றோம் என்ற போதும் இந்த வாசிப்பாற்றல் மட்டுமிருந்து, வாசிப்பு ஆற்றல் இல்லாமல்
சும்மா கேள்வியால காதால கேட்கிறார்கள் மட்டுமிருந்து ஒரு பிள்ளை இதுக்கு விடியளிக்கமா இருந்தால் அந்த பிள்ளைக்கு சுற்றுலா என்பது அந்த உச்சரிப்பை பொறுத்து பெரிய வித்தியாசம் தெரியாது. அவ ரெண்டும் சரி போலதான் இருக்கும். அப்ப ஒரு மயக்க நிலை உருவாகும். அப்ப அந்த பிள்ளை உண்மையிலே வாசிக்கிறார்கள் இருக்குமா இருந்தால் தான் இதுல பாம்புலதான் பொருத்தமானது என்பதை கிரகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் கல்வி சுற்றுலா சென்றோம். இப்ப இங்க பாருங்க, இந்த வாக்கியங்கள்ல எழுவாய் பயனில பொருத்தத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். இங்க சென்றோம் என்பது எவ்வகையான சொல்? அதாவது திணை, பால், எண், இடம் போன்ற சொல்லிலக்கணத்தை பார்ப்போம். சென்றோம் என்பது அகர்ணை அல்ல, உயர்த்திணை. அகர்ணை என்பது என்ன? மனிதர், தேவர், நரகர் தவிர்ந்த அனைத்தும் தான் அகர்ணை. அனைத்தும் அதுல உயிர் உள்ளதும் இருக்கு, உயிர் இல்லாததும் இருக்கு. அப்ப அந்த அகர்ணை சென்றோம் என்று சொல்வதில்லை. ஏன்? கதைக்கும் ஆற்றல் உள்ளது உயர்த்திணை தான். ஆடு மாடு எல்லாம் உயிருள்ளவைதான். ஆடு மாடு, பறவைகள், மற்ற பிராணிகள் அவையெல்லாம் சென்றோம் என்று சொல்வதில்லை. அதாவது வாய் பேசுவதில்லை. அவை இந்த துணி வேற. அப்ப சென்றோம் என்பது உயர்த்திணை. அப்ப இதுல கண்டுவிட்டோம், அது உயர்த்திணை. அடுத்தது பால். சென்றோம் என்றால் அது ஆண்களில் பலர் அல்லது பெண்களில் பலர், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பலரை குறிக்கின்றன. ஆகவே அது பலர் பால். பலர் பால். முதலாவது உயர்திணை. உயர்திணை. அடுத்தது பலர் பால். அடுத்தது எண். சென்றோம் என்றால் பன்மை. அப்ப அது பன்மை. அடுத்தது இடம். சென்றோம் அதாவது இடத்துல 3 இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்றால் நாங்கள், முன்னிலை என்றால் நீங்கள், படர்க்கை என்றால் அவர்கள். தன்மை, முன்னிலை தவிர்ந்தது எல்லாம் படர்க்கை. சென்றோம் என்றால் எங்களுக்கு அதிலேயே புலனாகிறது நாங்கள் என்பது. அப்ப அது தன்மை. இப்ப இந்த பயனிலை சொற்கள்ல காலத்தையும் இது உணர்த்தும். சென்றோம் அது இறந்த காலம். அப்ப காலத்தை பொறுத்தவரை இறந்த காலம். அப்ப இந்த சொல்லிலக்கணத்துல 5 வகையான கூறுகளை பார்த்தோம். உயர்திணை, பலர்பால், பன்மை, தன்மை, இறந்த காலம். அப்ப இதற்கேற்ப, இந்த சென்றோமுக்கேற்ப, பயனிலைக்கேற்ப எழுவாய் பொருத்தமாக இருக்கின்றதா? எழுவாய். அப்ப சென்றோமோடு என்ன கேள்வியை கண்டு எழுவாய் கண்டுபிடிப்பது என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். யார், எது அல்லது எவை. அப்ப யார் என கேட்பது உயர்திணைக்கு, எது எவை என கேட்பது எது என்பது அகர்ணை ஒருமைக்கும், எவை என கேட்பது அகர்ணை பன்மைக்கும். ஆனா இங்க உயர்திணை என்றபடியால் யார் சென்றோம் என்ற உடனே எங்களுக்கு விடையாக நாங்கள் என்பது வருகின்றது. நாங்கள் எழுவாய். அப்ப இந்த வாக்கியம் சரி. நாங்களும் இதற்கேற்ப உயர்த்தினை சொல், பலர் பால் சொல், அதாவது தன்மை சொல், பன்மை சொல், தன்மை சொல். காலம் உணர்த்தவில்லை, இது பேர் சொல், இது வினைச்சொல். அப்ப வினைச்சொல் காலத்தை உணர்த்தும், பேர் சொல் காலத்தை உணர்த்தாது. அப்ப நாங்க ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறதன் மூலம் அதில் உள்ள சொல்லிலக்கணத்தையும் புரிந்து கொண்டால் பிறகு வாக்கியங்களாக்குகின்ற போது, அதாவது வாக்கியங்களை வாசிக்கின்ற போது தவறு விடாது வாசிக்க, விளங்கிக் கொள்ள துணிந்து கொள்வோம். அது எங்களுடைய தமிழ் ஆற்றலை பழக்கம். நன்று பிள்ளைகள், இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கிருட்ட இடங்களை பூர்த்தி செய்க. கவிதாவின் அம்மா பொங்கல். அப்ப இந்த இல் எந்த இல் பொருத்தமானது என்பது பெரியவர்கள் கூடி தவறு விடுகிறார்கள். என்ன காரணம்? எழுத்து வழக்கில வாசிப்பில ஈடுபடுபவர்கள் தான் இந்த பிழை இல்லாமல் வாசிப்பார்கள். காதால கேட்டு மட்டும் இந்த சொல்லை எழுதுகின்ற போது அவர்கள் பொங்கல் என்பது பாம்பு இல்லைன்னாவையும் போடுவார்கள். அது சரியென அவர்கள் நினைப்பார்கள், என்ன பொங்கல் தானே என்று. ஆனால் அது தவறு.
அது கால் இல்லைன்னா போடுதல் வேண்டும். கவிதாவின் அம்மா பொங்கல். அப்ப நீங்க இதுல உங்களோட பாடப்புத்தகத்துல உள்ள பொங்கல் பற்றி வாசிக்கின்ற போது இந்த இல்ல கவனித்து இருப்பீர்கள். அப்ப நீங்க எழுத்து திருத்தமாக எழுதுவீர்கள். கவிதாவின் அம்மா பொங்கல் மற்றும் பலகாரம். அப்ப பல என்றது பாம்புலான, காரம் சின்னரான காரம். பல காரங்களை பரிமாறினாள். பரி என்பது சின்னதீன, மாறினால் பெரிய மாறினார். அப்ப நாங்க இத அதாவது வாசிப்பாற்றலை கூட்டுகின்ற போதுதான் இந்த எழுத்து தவற விடாமல் எழுத பழகுகின்றோம். நிச்சயமாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கு வாசிப்புதவும். அதுதான் உண்மையிலேயே தமிழ்ல எங்களுக்கு கிடைக்கிற மிக கொடை. அதை நாங்க நாளாந்தம் வாசிப்பாற்றலை கூட்டுற போது இந்த தவறுகள் இடம்பெறாமல் இருக்கும். இனி அடுத்த இதே இதுல இரண்டாவதாக, இது முதலாவது பகுதி வினா உபவினா, இது இரண்டாவது உபவினா. நாளாந்தம். அப்ப லாவண்ணா எது வரும்? கால் உள்ள லாவண்ணா. நாளாந்தம் உடற்பயிற்சி கீனா செய்து வந்தால் உடல் ஆரோக்கியம் பெறலாம். அப்ப இதற்கு வாசிப்பு மிகுந்த உதவி செய்யும் என்பதை நீங்க இதன் மூலம் புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் நான்காவது வினாவை பார்வையிடுவோம். நான்காவது வினா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அதாவது இங்க தரப்பட்ட வெற்றிடத்துக்கு எந்த சொல் பொருத்தமானது, இதெல்லாம் எழுத்துப்பிள்ளைய கருத்துல கொண்டுதான் சொல்ல கேட்கப்படுது. நட்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். அவர்களுக்கு கோடி கொடுத்தென்றாலும் அவர்களை விலத்திக் கொள்வது சிறப்பானது என்பது அறிவுரை. அதாவது நல்ல பண்பு இல்லாதவர்களோடு சேர்ந்திருப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் எங்களுக்கு பாதுகாப்பும் நல்லதும். அப்ப அவர்களிடமிருந்து விலகுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அதை கொடுத்து விலகுதல் வேண்டும் என்பது தமிழ்ல ஆலோசனையாக கூறப்படுகின்றது. அப்ப நட்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும், நாங்கள் எவ்வளவு உள்ளார்ந்த உண்மையான உத்தமமாக பழகினாலும் அவர்கள் அந்த குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள் என்பது இந்த வாக்கியத்தின் கருத்து. அப்ப பழகினாலும், அப்ப நாங்க பேச்ச மட்டும் கேட்டுக்கொண்டிருப்போமா இருந்தால் இந்த பாம்புலானாவா மவுளவுலானாவா பொருத்தமானது என்பது தெரியாது. அப்ப வாசிப்பாற்றல் உள்ளவருக்குத்தான் தெரியும். பழகினாலும், பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். அப்ப வெற்றிடத்தை வர வேண்டியது பழகினாலும். மயிர்கொட்டி புழு, அதாவது புழு, மயிர்கொட்டி புழு உடலில் பட்டால் உடல் அரிப்பு எடுப்பதுடன் தோல் தடித்து ஒவ்வாமையும் ஏற்படும். அப்ப புழு, அரிப்பு என்ற சொற்களை சரியாக இனங்கண்டு எழுதுங்கள். இனி நாங்கள் ஐந்தாவது வினாவுக்கு விடையளிப்போம். இப்படியான வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலம் நான் வாக்கியங்களாக்குகின்ற ஆரோக்கியத்தை உங்களிடமிருந்து பெற வேண்டும் என்றதற்காக இந்த வாக்கியங்கள்ல இருக்கிற இடுவாய் பயனிலை இயல்ப நன்றாக புரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப பாருங்கோ, இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனமாக்குக. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்துறது, தகவல்களை ஒழுங்குபடுத்துறதும் இருக்கு, நிகழ்வுகளை பல விடயங்களை ஒழுங்குபடுத்தல், தகவல்களை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் என்று எங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கு. இதுல சொற்களை ஒழுங்குபடுத்துகின்றது. இது வினாத்தால் 2க்கு, அது வினாத்தால் 1க்கும். அப்ப இங்க சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது நாங்கள் இந்த அதாவது வாக்கியம் அமைக்கின்ற போது எங்களை பொறுத்தவரையில பயனிலை சொல் இறுதியில தான் பெற வேண்டும், பயனிலை சொல் கண்டிப்பாக பெற வேண்டும் என்ற கொள்கை எங்களுக்கு இருக்குது.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உயர் வகுப்புகள் போக நீங்கள் பயனிலை இல்லாத வாக்கியங்களையும் காணுவீர்கள். அது அந்த வகுப்பு போறதுன்னு பார்த்துக்கொள்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு வாக்கியத்துல பயனிலை மிக முக்கியமானது. அப்ப இதுல வினைச்சொல் பயனிலையாக வரக்கூடியது எது என்று பார்த்தால் பயன்படுத்தினார்கள் என்ற சொல்தான் எங்களுக்கு பயனிலையாக வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த சொல்லுக்கு இலக்கணம் பார்த்தால் பயன்படுத்தினார்கள் என்ன திணை? உயர் திணை. ஏன் பயன்படுத்தினார்கள் என்றால் அது மனிதரைத்தான் குறிக்கப்படுகின்றது. பால் பலர்பால், பெண் பன்மை, இடம் பயன்படுத்தினார்கள் அவர்கள் படத்தை, காலம் இறந்த காலம். ஆனா இதுக்கு எழுவா சொல்வா கேட்க காலம் உணர்த்து இல்லை, அது பேர் சொல். அப்ப இந்த பயன்படுத்தினார்கள் என்ற வினைச்சொல்லோட யார் என்ற கேள்விதான் கேட்க வேணும் என்ற நியதி எங்களுக்கு முதலே தெரியும். என்றால் உயர்த்தின யார் பயன்படுத்தினார்கள். அப்ப யார் பயன்படுத்தினார்கள் என்றதுக்கு இதுல எழுவா, அதாவது எழுவா சொல் இல்லாவிட்டால் தோன்ற எழுவாயாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று வரும். ஆனால் இங்கு யார் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு நம் முன்னோர்கள் என்ற எழுவாய் இருக்கின்றது. அப்ப நம் முன்னோர்கள் என்பதும் உயர்த்தின பலர்பால் பன்ம படக்கை காலம் உணர்த்தவில்லை. அப்ப திணைப்பால் இடம் இதுல இருக்கின்றது. இதிலையும் உயர்த்தின பன்ம திணைப்பால் பலர்பால் பன்ம படக்கை. அப்ப இதே பயனிலை போல் எழுவாய் அமைந்திருந்தால் அந்த வாக்கியம் சரியார்கள். அப்ப நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். எதை பயன்படுத்தினார்கள்? சேப்பட பொருளை கண்டுபிடிக்க. அதாவது பயனிலையோட யாரை எதை எவற்றை என்றால் எங்களுக்கு சேப்பட பொருள். அதாவது நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். எதை பயன்படுத்தினார்கள்? மாட்டுச்சாணம், ஆட்டு புழுக்கள் போன்றவற்றை எதுவாக பயன்படுத்தினார்கள்? எருவாய் பயன்படுத்தினார்கள். அப்ப நம் முன்னோர்கள் மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை போன்றவற்றை எருவாக பயன்படுத்தினார்கள். பாருங்க, வாக்கியமாக்குவது எவ்வளவு இலகுவாக பயிற்சி வந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் இப்ப வாசிப்பாற்றல்ல நீங்க செய்து கொள்ள வேண்டிய திறமை என்னென்றால், வாசிக்கின்ற போது அந்த வாக்கியத்துல பயனிலை பொருத்தமா இருக்கா, எழுவாய் பொருத்தமா இருக்கா, சேப்பட பொருள் இருக்கா, அதோடு இணைந்து சொற்கள் அமைந்திருக்கா என்று பார்த்து பழகினால் நீங்கள் வாக்கியமாக்குவதும் இலகுவாக இருக்கும். இது நாங்கள் இதே போன்று அடுத்த வினாவை பார்ப்போம். இதிலையும் வினைச்சொல்ல பயனிலையாக பார்ப்போம். விளையாடப்படுகின்றது. அப்ப இந்த வினைச்சொல்லுக்கு நாங்கள் சொல்லிலக்கணப்படி என்ன திணை? விளையாடப்படுகின்றது. அப்ப அகரணை. அது என்றதுனே அகரணை என்று தெரியும். பால் என்ன? ஒன்றன் பால், ஒன்றை குறிக்கின்றது. அது விளையாடப்படுகின்றது. அப்ப அது, அது என்றால் ஒருமை. அப்ப திணைப்பால் எண்ணும் வந்து ஒருமை, ஒன்றைத்தான் குறிக்குது. ஒன்றன் பால் ஒருமை, அகரணை. அகரணை ஒன்றன் பால் ஒருமை. விளையாடப்படுகின்றது படக்கை. நாங்க இங்க காலத்தை தேவையில்லை ஏனென்றால் பயனிலை சொல் தான் காலத்தை காட்டும், எழுவா சொல் காலத்தை காட்டாது. அப்ப விளையாடப்படுகின்றதோட அது என்று வந்தபடியால் எது என்று கேள்வியை கேட்டால் எங்களுக்கு எழுவாய் வரும். எது விளையாடப்படுகின்றது? 8 கோடு விளையாட்டு. அப்ப 8 கோடு என்கின்ற விளையாட்டு விளையாடப்படுகின்றது. அப்ப யாரை எதை எவற்றை எங்கு, எவற்றை என்பது எங்கேயும் குறிக்கின்றது. அப்ப எங்கே விளையாடப்படுகின்றது? 8 கோடு விளையாட்டு பொதுவாக திறந்த வழிகளிலேயே விளையாடப்படுகின்றது. அப்ப திறந்த வழிகளிலேயே தான் அதுல செப்படு பொருளாக இருக்கின்றது. அதுக்கு முன்னுக்கு பொதுவாக என்ற சொல் அதை விளக்கப்படுத்துகின்றது. அப்ப நாங்க இந்த வாக்கியங்களை எழுதுகின்ற போது இவ்வகையில அமைத்து கொண்டு போனால், இப்ப நான் இதே
10 வயது சிறுவர்களுக்குரிய வாக்கிய அமைப்பு மாற்றலும் தான் கற்பிக்கின்றேன். அதாவது உயர்கல்விக்குரியதே அல்ல. அப்ப இந்த வகையில இந்த பிள்ளைகள் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தால் உயர்கல்வியில அதுக்குரிய சரியான இலக்கண முறையை பின்பற்றி நல்ல பெறுபேறு எடுக்கக்கூடிய நிலையை அடைவார்கள். இனி நாங்கள் 6வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் பழமொழிகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தும் கருத்தை எழுதுக. பழமொழிகளுக்கு கருத்து இருக்கின்றன. பழமொழி என்பது எமது முன்னோரால் தங்களுடைய அனுபவங்களை கொண்டு கூறப்பட்டதான் பழமொழிகள். அந்த பழமொழிகள்ல நிறைந்த கருத்துக்கள் இருக்கும். அது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அப்ப அந்த இதில் என்ன சொல்லப்படுகின்றது, இதை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை கிரகித்துக் கொள்ளலாம். கண்டையானாலும் கசக்கி கட்டு. கண்டை என்பது கிழிந்த உடை, கசக்கி என்பது தண்ணீர்ல நினைத்து கசக்குவது, கட்டு என்பது அணி. அப்பங்களுக்கு விளங்குது, கிழிந்த உடையா இருந்தாலும் அதை அழுக்கோடு உடுக்காமல் அந்த அழுக்கை நீக்கி கசக்கி என்பது தோய்ப்பது, கசக்கி கட்டு, தோய்த்து உடு என்பது கருத்து. அதற்கு சவக்காரம் எடுத்தான் வேணுமென்றில்ல, அதை நல்ல தண்ணியில போட்டு நிறைய தேய்க்கக்கூடிய அந்த ஊத்த போயிடும். அப்ப அந்த கிருமிகள் போயிடும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது, வறுமை காரணமாக நீ கிழிந்த உடை அணிந்தாலும் வறியவர்களுக்கு நல்ல உடை, கிழியாத உடை உடுக்க வருமானம் போதுமாக இருக்காது. அவர்கள் தங்களுடைய வருமானத்துக்கு கிழிந்த உடைகளை அணிவார்கள். அப்ப கந்தை அணிந்தால் அது பரவாயில்லை. வறுமை ஒரு கொடுமை அல்ல. வறுமையிலும் செம்மையாக வாழ்வதுதான் திறமை. அப்ப கந்தையானாலும் கிழிந்த உடையானாலும் கசக்கி கட்டு. அப்ப இந்த கருத்து என்ன, வறுமையிலும் செம்மையாக வாழ், வறுமையிலும் சுத்தமாக வாழ், வறுமையிலும் சுகாதாரமாக வாழ் என்பதுதான் கருத்து. அப்ப அந்த கருத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் தான் நோய் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது. நோய் வந்துவிட்டால் மற்ற எந்த செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அப்ப நோயற்ற வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நோயற்ற வாழ்வதற்கு எங்களுக்கு நோய் எவ்வாறு வருகின்றது? எங்களை ஆண்டவன் படைத்து விட்டான், கடவுள் படைத்து விட்டார். எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளவா தந்துதான் படைத்திருக்கிறார் குழந்தையிலிருந்து. அதுக்கு பிறகு நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளாலும் எங்கள் பழக்கங்களாலும் தான் நோய்களை எதிர்க்க முடியாத ஒரு ஆற்றலை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். அப்ப நாங்கள் உணவில எங்களுக்கு தேவையான உணவை உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றது உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். அப்போ உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள் செய்கின்ற போது நோய்கள் இல்லாமல் வாழலாம். அப்படி வாழ்வதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களில் எல்லாம் குறையில்லாத செல்வம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றால் நோய் இல்லாமல் வாழ்வது சிறந்த செல்வம் ஆகும் என நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்தது, வினாக்களில் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடு இருக்க. பசியால் வாடிய பாட்டியின் முகம். இதுல நாங்கள் தரப்பட்ட வாக்கியத்தின் தொடராக எது பொருந்தும் என்பதை, அதாவது பயனிலை சொல் எது பொருந்தும் என்பதை முதல் பகுதியை கொண்டு நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இங்க முதல் பகுதியில பசியால் வாடிய பாட்டியின் முகம். அப்ப முகம் சோர்ந்து இருக்குமா அல்லது பசித்திருந்ததா? சரி என்றால் ஒருவர் பசியால வாடினால் அவற்றை முகத்தை பார்த்தால் குதூகலித்துக் கொண்டு பொலிவாக இருக்குமா அல்லது சோர்ந்து இருக்குமா? அப்ப சோர்ந்து இருக்குந்தான் பொருத்தமானது. அப்ப தெரிவு செய்தால் கோடு இருக்கின்றால் அதுக்குள்ள கூட போடுறது. பசு கன்றுகளுக்கு பாலை, பசு என்றது ஒருமை, அகலனை ஒருமை, ஊட்டியது. ஊட்டியன என்றால் பசுக்கள் என்று வந்துடும் பன்மை. அப்ப ஊட்டியது. இங்க மான் கூட்டம் காட்டினில். இப்ப மான் என்றால் ஒருமை,
மான் கூட்டம் என்றதும் ஒருமைதான். மான்கள் என்றால் பன்மை. மான் என்பது ஒருமை, மான் கூட்டமும் ஒரு வகை ஒருமைதான். அப்ப மான் கூட்டம் நுழைந்ததுவா நுழைந்ததுவா என்றால் நுழைந்தது. அப்ப நாங்க இதுல கண்டுகொண்டது என்னென்றால் மான் என்றாலும் ஒருவை, மான் கூட்டம் என்றாலும் ஒருவை, ஒரே கூட்டமாக ஒருமையாக்கப்பட்டு விட்டது. ஆனா மான்கள் என்றால் அது பன்மை. அப்ப இதுல ஒருமையாக இருக்கின்றபடியால் எழுவாய் பயனிலையும் நுழைந்தது என்பது ஒருமையாக அமைதல் வேண்டும். நன்று.